நாசி அழைக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். நம்பி துணிந்து செயல்பட புதிய மானம் காணலாம். அன்பின் நிறையை வழிபட புதிய பூமி காணலாம். ஒன்று எங்கள் தேவனென்று உரிமை கீதம் பாடுவோம். ஒன்று எங்கள் தேவனென்று உரிமை கீதம் பாடுவோம். நீதி தேவன் அழைக்கிறார், வானிலாசி அழைக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் பலி செலுத்த வாருங்கள். சுமை சுமந்த தோள்களே, சுகமறந்த கால்களே, பலி மறந்த வாழ்வு காணலாம். பலியிலே அருள் நிறைந்த அமைதி காணலாம். ஓடும் நதிகள் ஆயிரம் சேரும் கடல் ஒன்றுதான். ஜாதி மதம் கடந்த நாம் இறையாட்சியை தேடலாம். மனிதநேயம் சங்கமம் தானே, திருப்பலி தோழமையில் நன்னியம் தானே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தகவல் தொடர்பு தகவலுக்கே அன்றி தவறாக பயன்படுத்துவதற்கு அன்று. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, ஆண்டவரின் அருள் பிரசனம் நிறைந்திருக்க, அந்திவானம் அழகுற, அந்தி மாந்தாரை இதழ் விரித்து மரம் பரப்ப இதமான தென்றல் இனிதாய் தழுவ, இவ்வினிய மாலை பொழுதில் இக்கல்வாரி பலியை சிறப்பிக்கும் எம் குழுத்துறை இறை சமூகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. செயற்கை நுண்ணறிவு உள்ளீடு ஆற்றல் மிக எண்ணிக்கையில் கருவிகள் தவறான கரங்களால் உபயோகிக்கப்பட்டால் குழப்பமிகு சூழ்நிலை உருவாகும் எவ்வாறு என்ற கடினமான வரிகள் எளிதாக சிந்திக்க அழைக்கின்றது. இந்திய உலகம் டிஜிட்டல் உலகம். உலகமே உள்ளங்கைக்குள் உலாவரும் அற்புத உலகம். மனித மூளை செய்து வந்த அனைத்து செயல்களையும் இன்று செயற்கை நுண்ணறிவு, அதாவது இயந்திரங்கள் செய்து வருகின்றன. மெல்ல மெல்ல கால் பதித்த ஊடகங்கள் இன்று மனித மூளையை மழுங்கடிக்க செய்யும் அளவிற்கே ஊடுருவி நிற்கின்றது. கால்குலேட்டர் என்ற கணிப்பானில் தொடங்கி இன்று கணினி என்ற கம்ப்யூட்டர் என்றும் எங்கும் எதிலும் வியத்தகு விந்தைகள். இது அறிவியல் ஆக்கம் என்றாலும் மறுபுறம் அழிவின் வழியை சொல்லித் தருகிறது. தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மனித தன்மையின் தளர்ச்சி என்று சொல்லும் அளவிற்கு மனிதனின் சிந்தனை ஓட்டத்தை நிலைநிறுத்தியுள்ளது. மாற்றம் ஒன்றே மாறாதது. எண்ணங்கள் மாற்றத்தை நோக்கிய தொடர் முயற்சியில் செயற்கை நுண்ணறிவு பேரளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனை வளர்ச்சிக்காக யோசித்தால் வெற்றி, தவறாக யோசித்தால் தோல்வி என்றே சொல்லலாம். வருமுன் காப்போம் என்ற வைர வரிகள் நமதாக்குவோம். மனித தன்மையை மதிப்போம். செயற்கை நுண்ணறிவு என்ற இயந்திர செயல்பாடுகளை சரியாக பயன்படுத்துவோம். நமது கரங்களை ஆக்கம் பயன்பாட்டிற்கு செலவிடுவோம். பின்விளைவுகளை முன்னுணர்ந்து செயல்படுவோம். டிஜிட்டல் உலகில் நுண்ணறிவு வாழ்வோம் என்ற சிந்தனைகளை ஏற்றவர்களாய் இவ்விரை வழிபாட்டின் ஈடுபாடுடன் பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறைபணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4, 8-9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்ப வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 80
1 முதல் 2 மற்றும் 14 முதல் 15 முடிய. பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முகவழியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது ஒளியை காட்டியருளும். உமது ஒளியை காட்டியருளும். கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிடந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது ஒளியை காட்டியருளும். உமது ஒளியை காட்டியருளும். பணிகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையே, உமக்கென நீர் வளர்த்த மகவையே கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது ஒளியை காட்டியருளும். உமது ஒளியை காட்டியருளும். பக்கம் இருக்கும் மனிதரே, உமது கையை காப்பதாக. உமக்கென்ற நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரே, காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது ஒளியை காட்டியருளும். உமது ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது ஒளியை காட்டியருளும். உமது ஒளியை காட்டியருளும். Alleluia.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மறுமாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். நோயாளிகளை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அறிந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்கு செல்லும்போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம், குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கின்ற இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அருளும் அமைதியும் உரித்தாவதாக. நாம் நமது தாய் திருவையோடு இணைந்து 58வது உலக தொடர்பு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் உலக தொடர்பு நாளை செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்ற மைய கருவை தாங்கி சிந்திப்பதற்காக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் உலக தொடர்பு நாளை குறித்து தந்த செய்தி மடலிலே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த உலகில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், உருவாக்குகின்ற வாய்ப்புகள், ஏற்படுத்துகின்ற ஆபத்துக்கள், இவைகளையெல்லாம் தெள்ளத் தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தினுடைய வளர்ச்சிக்காக, சமூக நலன்களுக்காக
அறநெறி தவறாது நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய மடலிலே அழுத்தமாக எடுத்துரைக்கின்றார். உலக தொடர்பு வாரத்தினுடைய 5ஆம் நாளாகிய இந்த நாளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட ஆற்றல்மிகு எண்ணிம கருவிகள் தவறான கரங்களால் உபயோகிக்கப்பட்டால் குழப்பமான சூழ்நிலை உருவாகும். இது எவ்வாறு என்ற இந்த கேள்வியை நாம் சிந்திப்பதற்காக இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு என்று சொல்வது மனிதனைப் போல செயல்படக்கூடிய அல்லது மனிதனைப் போல சிந்திக்கக்கூடிய, மனிதனைப் போல சொந்தமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் கொண்ட அறிவார்ந்த இயந்திரங்களை உருவாக்குகின்ற ஒரு தொழில்நுட்பம் என்று சொல்ல வேண்டும். எனவே இது இயற்கை அல்ல, மாறாக இது செயற்கை. எனவே மனிதன் செயற்கையாக உருவாக்கிய அந்த நுண்ணறிவும் அவன் உருவாக்கிய இயந்திரமும் இணைந்ததுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இன்று இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது பல மடங்காக அதிகரித்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நம்முடைய மாணவ மாணவிகள் அதிகமாக விரும்பி கற்கின்றார்கள். இன்றைக்கு பொறியியல் கல்லூரிகளிலே இந்த பாடத்திற்கு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் கூட, கிராமத்திலே நாம் பார்க்கின்ற சாதாரண மனிதர்கள் கூட இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவோடு கூடிய ChatGPT இவைகளை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இது அனைவராலும் அறியப்படுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆக இந்த நுண்ணறிவு இயந்திரம் மனிதனுக்கு பல்வேறு விதங்களிலே உதவி செய்கின்றது என்பதை நாம் மறுக்க முடியாது. அவனது வேலைப்பளுவை எளிதாக்குகின்றது என்று சொல்ல வேண்டும். அவன் செய்கின்ற வேலையினுடைய வேகத்தை அதிகரிக்கின்றது என்று சொல்ல வேண்டும். எனவே ஒரு புறத்திலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பல்வேறு நன்மைத்தனங்கள் நிறைந்திருக்கின்றது. ஆனால் மறுபுறத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த நுண்ணறிவு இயந்திரங்கள் தவறான மனிதர்களுடைய கைகளால் உபயோகிக்கப்பட்டால் அதனுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய விளைவு என்று எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கண்டிப்பாக சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருவிவிலியத்திலே தொடக்க நூல் 11வது அத்தியாயத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கின்றது, பாபேல் கோபுர நிகழ்வு. அந்த பாபேல் கோபுர நிகழ்விலே என்ன நடக்கின்றது? நோவாவின் காலத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே பெருவெள்ளம் ஏற்படுகின்றது. தவறிழைத்த மக்களெல்லாம் தண்டிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் அழித்து ஒழிக்கப்படுகின்றார்கள். ஆனால் நேர்மையாக நடந்து கொண்ட நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் சமவெளி ஒன்றிலே சென்று அவர்கள் குடியேறுகின்றார்கள். எனவே நோவாவினுடைய வழிமரபினர்கள் தாங்கள் சிதறுண்டு போகாமல் இருப்பதற்காக அவர்கள் வானளாவ ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டி எழுப்ப ஆசைப்படுகின்றார்கள். திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், அருமையாக சொல்லப்படுகின்றது. அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறி போகாத வண்ணம் வானளாவ கோபுரம் கொண்ட ஒரு நகரை நாம் கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்கள், இந்த மக்களிடத்திலே ஒரு நல்ல திட்டம் இருக்கின்றது. இந்த மக்களிடத்திலே ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கின்றது. தாங்களெல்லாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், சிதறி போய்விடக்கூடாது என்பதற்காக வானளாவ ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதே நேரத்திலே அந்த மனிதர்களிடத்திலே திறமை மிக்க பல நபர்கள் இருக்கின்றார்கள். செங்கற்களை அறுப்பதிலே திறமையுள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள். மனித வளம் அவர்களிடத்திலே கொட்டி கிடப்பதை பார்க்கின்றோம்.
அவர்களிடத்திலே வரைபட கலைஞர்கள் இருக்கின்றார்கள். எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த மக்களிடத்திலே முக்கியமான ஒன்று இல்லை. எது இருக்க வேண்டுமோ அது அவர்களிடத்திலே இல்லாமல் போய்விடுகின்றது. அதுதான் அவர்கள் தங்களுடைய முயற்சியால் மட்டும் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகின்றார்கள். எனவே அவர்களுடைய முயற்சியிலே கடவுள் இல்லை. அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் கடவுளை மறந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய முயற்சியிலே அவர்கள் கடவுளை தள்ளி வைக்கின்றார்கள். எனவே தங்களுடைய பெயரை அவர்கள் நிலைநாட்ட, தங்களுடைய பெயரை அல்லது புகழை நிலைநாட்டுவதற்காக இந்த காரியத்தை செய்கின்றார்கள். விளைவு என்ன? பாபேல் கோபுர நிகழ்விலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே பெரும் குழப்பம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திலே மனிதன் சந்திக்கின்ற ஒரு சவாலும் இதுதான் என்று சொல்ல வேண்டும். மனிதன் தன்னுடைய பேராசையை அல்லது தன்னுடைய சுயநலத்தை அல்லது தன்னுடைய சுய லாபத்தை, தனது பெயரை, தன்னுடைய புகழை நிலைநாட்ட எடுக்கப்படுகின்ற பாபேல் கோபுர நிகழ்வாக பல நேரங்களிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் அமைந்து போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாம் எப்படியும் பயன்படுத்துவது என்பது சரியல்ல. மாறாக இப்படித்தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவான ஒரு அறநெறி நோக்கோடு, ஒரு அறநெறி கொள்கையோடு, பொறுப்போடு, நேர்மையோடு அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இல்லை என்றால் இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பம் நம்மிடத்திலே, இந்த மனுக்குலத்திலே பேராபத்தை கூட உருவாக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே தவறான ஒரு மனிதன் இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்தினால் இது அழிவை உருவாக்கும். எனவே ஒரு விதத்திலே இது ஒரு அணுகுண்டை போன்றது என்று சொல்லலாம். இது ஆக்கவும் செய்யும், இது அழிக்கவும் செய்யும். ஒரு விதத்திலே இது ஒரு கத்தியை போன்றது என்று சொல்லலாம். இதை கொண்டு கத்தரிக்காயை நறுக்கலாம், ஒருவருடைய உயிரை பறிக்கலாம். எனவே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாம் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அது பேரழிவை உருவாக்குவது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்படுகின்ற நேரத்திலே ஆபத்து விளைவிக்கின்ற பல ஆயுதங்களை கூட நாம் தயாரிக்க முடியும். அது மட்டுமல்ல, இதன் பெயரிலே மோசடிப்பாளர்கள், சைபர் கிரிமினல்கள் எல்லாம் கூட இந்த சமுதாயத்திலே உருவாக முடியும். எனவே நாம் அனைவரும் நற்செய்தி விழுமியங்களுக்கு உட்பட்டு பொறுப்போடு இந்த நுண்ணறிவு கருவிகளை எல்லாம் நாம் பயன்படுத்துவது, உபயோகப்படுத்துவது கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே ஒரு கிறிஸ்தவ கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களை பல்வேறு பணிகளை செய்வதற்காக அனுப்பி வைக்கின்ற பொழுது இறையாட்சியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். நோயுற்றோரை நலமாக்குங்கள் என்று சொல்லுகின்றார். அமைதி என்று சொல்லி மக்களை வாழ்த்துங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். நாமெல்லாம் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றோம். எனவே இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்ற நாமெல்லாம் காலத்தினுடைய அறிகுறிகளை கணக்கில் எடுத்து கொண்டு இந்த நவீன உலகத்திலே நாமும் ஊடக பணியாளர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். இந்த ஊடக உலகிலே இன்றைக்கு உயர்ந்து நிற்கின்ற இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாம் பொறுப்போடு கையாள்வதோடு, நாம் வாழுகின்ற நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய பங்குத்தளங்களிலே, நம்முடைய பள்ளிகளிலே இறை மக்களும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஊடகங்களை, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அவர்கள் பொறுப்போடு அறநெறி தவறாது பயன்படுத்த நாமெல்லாம் அவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்துகின்ற தீய விளைவுகளை,
தீமைகளை தவிர்த்து மனிதகுலத்தினுடைய வளர்ச்சிக்காக நற்செய்தி பணியை நாம் சிறப்பாக செய்வதற்காக நாம் எல்லாம் இயேசுவினுடைய தலை சிறந்த இறையாட்சி பணியாளர்களாக வாழ இந்த புனித திருப்பலியிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கடவுள் நல்லவராக இருக்கின்றார், கொடை வள்ளலாக இருக்கின்றார். எனவே இந்த அருமையான வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை எடுத்து சொல்லி இப்பொழுது மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இறைவா, எம் தாய் திரு அவை வழிநடத்த தேர்ந்தெடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், துறவரத்தார், இல்லறத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். திரு அவை மக்களை நெறிப்படுத்தும் நல்லாயனாய் திகழவும், பணிவாழ்வின் சுமைகளை சுகமாய் ஏற்று செயல்படவும் வேண்டிய நல்லருள் தந்து காத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விஞ்ஞானத்தின் வித்தைகளை கற்றுத்தந்த எம் இறைவா, எங்கள் கரங்களில் கிடைக்கும் தொடர்பு கருவிகளை வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி அதன் வழியாக நாங்களும் எம் சமூகமும் மாற்றம் பெற்று அனைவரையும் ஒன்றுபடுத்தும் நல் தொடர்பாளர்களாக செயல்பட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன். அன்பின் இறைவா, நாங்கள் அனைவரும் உன் அன்பிலிருந்து விலகிச் செல்லாமல் உம்மையே பற்றி கொண்டு வாழவும், நீர் காட்டும் பாதையில் நடந்து உம்மில் சரணடையவும், உம் அன்பை உணர்ந்து வாழும் வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று கூறிய இறைவா, உம் இல்லிடத்தில் சூழ்ந்து நிற்கும் சிறியோர், இளையோர், பெரியோர், முதியோர் அனைவருடைய உள்ளத்து விருப்பங்களை அறிந்து நலமான வளமான வாழ்வை ஏற்படுத்தி தரவும், நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று கூறிய எம் இறைவா, உம் இறைப்பணியை உலகெங்கும் எடுத்து செல்லும் மாதா தொலைக்காட்சிக்காக உம்மை வேண்டுகிறோம். இதில் பணியாற்றும் அருள் பணியாளர்களையும் நன்கொடையாளர்களையும் அனைத்து பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் நீர் விரும்பும் இறை ஆட்சியை கட்டியெழுப்பும் கருவிகளாக செயல்பட ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டி கேட்கின்ற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன தருவேன் இறைவா, என்னேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா. என்னோடு வாழவா என் அன்பு தேவனே, என்னோடு வாழவா என் அன்பு தேவனே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி நம் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் உம் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேபு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியன் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. மெழுகாய் கரைந்து போனே. உணவாய் வந்த உறவே, ஆன்மாவின் நகம் வந்தால் மெழுகாய் கரைந்து போவே. என்னுள்ளே எல்லை தொலைத்து விட்டே. உன்னன்பில் அருளாலே நிதம் வாழுவே. அழகே பேரழகே, வானிலவே, அன்பே நன்பே, உணவாய் வந்த உறவே, ஆன்மாவின் நகம் வந்தால் மெழுகாய் கரைந்து போவே. இமைக்காமல் தினமும் நீ காக்கின்றாய். இசை பாடும் கூறலாய் வசமாகினாய். இமைக்காமல் தினமும் நீ காக்கின்றாய். இசை பாடும் குரலாய் வசமாக்கினாய். இசை தேடும் மனதை தவமாக்கினாய். இசை தேடும் மனதை தவமாக்கினாய். ஏனென்கிறேன் அன்பை பதிலாக்கினாய். ஏனென்கிறேன் அன்பை பதிலாக்கினாய்.
அன்பே என் அன்பே உணவாய் வந்த உறவே ஆன்மாவின் நகம் வந்தால் மெழுகாய் கரைந்து போவே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதர சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உள்நான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சமூக ஊடகத்தை பொறுப்போடும் மரத்தோடும் கையாண்டிட சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வல்லமை மிகுந்த காவலரே, எளியோர் வந்தோம் உமை நாடி. சிம்மாசனம் மகன் முன்னே மகிமையில் நிற்கும் தளபதியே, தேவ சிம்மாசனம் மகன் முன்னே மகிமையில் நிற்கும் தளபதியே, பாவ வழியில் யாம் நடந்தாலும் கைவிடாமல் எம்மை காப்பீரே, பாவ வழியில் யாம் நடந்தாலும் கைவிடாமல் எம்மை காப்பீரே, கைவிடாமல் எம்மை காப்பீரே. வான் சேனைக்கு அதிபதியே, புனிதர் மிக்கேல் அதிதூதரே, வல்லமை மிகுந்த